யாருமே சொல்லிக்கிட்டீங்களா? ஸோ உங்கள பர்த்டே குக் எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் சொன்னன்ற கதையில போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கே தான் ரைவல் டென்ஷனில் ஸோ கூட்டமா நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ வேற இல்லை, ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மச்சான் ஜேகே, ஆல் த பெஸ்ட்டா, ஃபேன்டாஸ்டிக்காக முடிச்சுட்டு வா, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ மச்சான். ஜேகே தான் இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க நம்ம ட்ரெயினில் நம்ம ஜேகேவை. ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக கூத்து அடிச்சுட்டு வழியாக என்ஜாய் பண்ணிக்கிற போது ட்ரெயின் கிளம்பிடுது. ஜேகே இப்படி ட்ரெயின் கிளம்பிடுச்சு, நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே ஓடி போயிட்டு ட்ரெயினில் ஏறிடுறான். ட்ரெயின்லேயே கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், பார்த்து பத்திரமா இருங்கடா, பாஸ் ஆயிடுங்கடா, ஃபெயில் ஆனவங்களாம் பாஸ் ஆகி தொலைங்கடா, நல்லா பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு ஸோ ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜெய்கே தான் அவனோட சீட்டை அப்படியே தேடிட்டு இருக்கான், எங்கே இருக்குது நம்ம சீட்டு அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு உட்காடுறான், இதான் நம்ம சீட்டு அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஜெய்கே தான் அப்படியே சைடில் திரும்பி பார்த்தோன்னா அப்படியே சிக்கன் இருக்காங்க பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க, செம்ம ஷாக்கு. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் காட்டிக்கல, அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே தான் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான், சைட் அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் எதுவுமே காட்டிக்கல, நீங்கள் வாட்டுக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சைடில் திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜேகேவா வச்சக்கனே இருக்காம உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு காலை தட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான், வித்தியாசமாக பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கண்டிக்காத மாதிரியே அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க. ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறோம், வந்து எல்லா டிக்கெட் வாங்கி இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஜேகிட்டையும் வாங்கி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஜேகே டிக்கெட்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே உங்களை பச்சை கண்ணு எடுக்காமல் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, என்னடா நம்மளே பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஜேகேக்கு அங்கே உட்கார கூட முடியல, அப்படியே கை காலெலாம் ஷிவர் ஆகுது. ஒரு பக்கம் ஹார்ட் பீட்டில் பயங்கரமாக வெட்டிக்கிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிய முடியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜேகேவா ஒன்றுனா அவங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். நீங்கள் க்யூட்டாக சரிச்சிட்டு இருக்கிறது, உங்கள் அழகு, இந்த ஐஸு, லிப்ஸு, நோஸு எல்லாத்தையும் ஒன்றா பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல, இன்னமும் ஆகுது அவனுக்கு ஃபீலிங்ஸு. என் ஹார்ட்டில் கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மால் பண்ணுறீங்க. ஐயோ பொருளாலே இருக்க கூட முடியடி பண்ணுறேடி அப்படின்ட்டு அவனுக்குள்ள மனசுக்குள்ள அவனுக்குள்ளேயே பேசிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடறான். நீங்களும் பார்க்குறீங்க பாதி தூரம் நடந்துட்டு இருப்பான், அப்படியே ஆட்டம் போடலான்னு ட்ரை பண்ணுவான். கரெக்டாக டிக்கெட் எடுக்கிறவன் பார்த்துருவான் நம்ம ஜேகே ஆடிக்கிட்டு வர்றத. கேட்காரவன் ஜேகே ஒரு மரணமாக பார்ப்பான், எதுவுமே கண்டுக்க முடிய போயிடுவான். போயிட்டு ஓரமாக போயிட்டு எதாவது பார்க்கலான்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு ஒரு குத்தாலிக்கடி ஆட்டம் தான் நம்ம ஜேகே ட்ரெஸ்ஸை ஊற்றுட்டுலாம் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து அந்த ஒரு பொண்ணு பார்த்துருவான். நம்ம ஜேகே ஆனதை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காத வர அவள் போயிடுவான். நம்ம ஜேகே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட்லாம் பண்ணிட்டு ஒரு 1/2 hour வந்து படுத்துருப்பான். எனக்கு தூக்கம் கலைஞ்சி அப்படியே பார்க்கலாம், நீங்கள் தூங்குறீங்களா, எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்களான்ட்டு. பார்த்தா நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஹாய் சொல்கிறீங்க. ஜிகே டக்குன்னு அவன் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்கள் உங்கள் பேரை இன்வைட் பண்ணிக்கிறீங்க, ஐம் அம்மு அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவும் நீங்கள் கையை கொடுக்குறீங்க. ஜேகேவா ரொம்ப ஷுகர் ஆகுது, அதனால் வெளியே காட்டிக்கல. ஸோ அவனு கை கொடுத்துட்டு ஹாய் அம்மு, ஐம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை அவன் இன்வைட் பண்ணிக்கிறான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ எல்லாமே சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க ஜேகேவா அட ஒரே உள்ள இருந்துக்கிட்டு எப்படி நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு மனசில் அவனுக்கு போய் கழுவி ஊற்றிட்டு ஜேகேவோ எல்லாமே அவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். முடிச்சுட்டு நான் அவனை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிட்டு ஜேகே உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்து நான் உங்கள் காலேஜில் பார்த்துருக்கேன், நீங்கள் கிட்டார் நல்லா வாசிப்பில்லை எல்லாமே சொல்கிறீங்க. ஜேகே கேட்டுட்டு யா ஐ லைக் த கிட்டார் அப்படின்னு நம்ம ஜேகேவும் சொல்கிறான் அவங்க கிட்ட. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் அவனை பார்த்துருக்கேன் என்னோட காலேஜில் கல்சஸ் இதில் ஜாயின் பண்ணி மியூசிக் ப்ளே பண்ணி. ஆமாம், ஃபஸ்ட்டு லெவல் ப்ரைஸ் வின்னர் லைக் மியூசிக் யூ கிட்டாரிஸ்ட். யா ஹேங் கிட்டாரிஸ்ட் லைக். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆனால் நான் உன்னை பார்த்ததில்லையே. நீ பார்க்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். நீங்கள் ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேவா மூஞ்சியில் கையை வச்சுட்டு கணத்துலலாம் தட்டுறான், நெஞ்சிலலாம் கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு இப்படின்னு சொல்கிற. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிலாம் காப்பிடுங்க. ஜேகே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு மூச்சு வாங்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆமாம்
மூச்சு வாங்குது. லவ் பிரேக்கப் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுஜிகே நோ. அப்புறம் என்ன எதுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுஜிகே உங்களை பார்த்துது. உன்னால தான் எனக்கு மூச்சு வாங்குது. உங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லிடலாம். நீங்கள் ஜிகே பார்த்து நீங்கள் ஃபில்லப் பண்ண ட்ரை பண்ணுறியா? நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஜிகிட்ட கேட்குறீங்க. சுஜிகே உங்களை பார்த்து இல்லை உண்மையிலேயே உன்னால தான் மூச்சு வாங்குது அப்படின்னு டேரெக்டாக உங்களை பார்த்து சொல்லிடுறான். நீங்கள் ஜிகேவை பார்க்குறீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே மூச்சு வாங்குது அண்ட் ஐம் வெயிட்டிங் டு டாக்டர். ஐ நீட் அண்ட் ஆக்சிஜன். ஜிகே உங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை ஏன்னா பார்க்குறீங்க? ஜிகே இங்கே என்னால் உட்கார முடியல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். நீங்களும் பார்க்குறீங்க என்னாச்சு எனக்கு அப்படின்ட்டு. ஜிகே கதவு டோர் பக்கம் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நின்று அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பின்னாடி வந்துட்டு ஆக்சிஜன் கிடச்சிச்சா? நீங்கள் ஜிகே பின்னாடிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிகே உங்கள் குரலை கேட்டேன் அப்படியே பின்னாடி திறமைப்பா. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இந்த அட்மெட்டிக்கு தானே இங்கே வந்த அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்டுறீங்க ஜிகிட்ட. ஜிகே உங்களை பார்த்துட்டு அண்ட் டோன்ட் அண்ட் ஸ்மோக் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். ஜிகே உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஜிகே பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருந்ததை லாக் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க என்னதான் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஜிகே ஒரு மாதிரி பதட்டமா அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜிகே சொல்லாமா வேணாமான்னு வேற அப்படியே பதட்டமாக நின்றுட்டு இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு ஃபார் மீ லவ் யூ டூ அம்மு அப்படின்னு ஜிகே உங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லிடுறோம். நீங்கள் இதை கேட்டோன்னா செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. ஓகேடா, இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிகே டேரெக்டாக உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். செம்ம ஷாக் ஆனது இல்லாமல் ஜிகே கேட்டதுக்கு நீங்கள் எஸ்ஸா நோவா இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா? ஜிகே அடுத்து என்ன பிரச்சனைகள் வரப்போகுது? ஸோ நீங்கள் ஜிகேவும் நீங்களோ ஒன்றா சேருவீங்களா மாட்டிங்களா? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. லவ் யூ சார். பாய்.